எல்லாருக்கும் வணக்கம். வெற்றி வெற்றி. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? சூப்பர் சூப்பர். மேடையில் இருக்கும் ஆர்கே சொல்லிமன் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. உதயகுமார் அண்ணனுக்கும் ரொம்ப நன்றி. எங்கள் டைரக்டர் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி. ஸ்ரீகாந்த் தேவா பட்டி தொட்டி எல்லா இடத்துல தெரியறதுக்காக காரணம் வந்த எங்கள் பேரரசு சாருக்கு ரொம்ப நன்றி சார். சிவகாசி படம் வந்து இன்ன வரைக்குமே இன்னும் பேர் வாங்கி கொடுத்துட்டே இருக்கு சார். ரொம்ப நன்றிங்க சார், ரொம்ப நன்றிங்க சார். அப்புறம் நேரத்தில் பேர் எழுதி படிக்க தெரியல. இல்லை கண்ணன் ஸ்பெல்லிங்கு. ஃபைட் மாஸ்டர் நம்ம டேஞ்சர் மணி ப்ரோக்கு, அப்புறம் வந்து எடிட்டர் தேவராஜ் பிரதருக்கு, அப்புறம் வந்து அசோக் குமார் கேமராமேன் சாருக்கு, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் அக்கா ஷக்கிலா அக்கா ரொம்ப நன்றிக்கா. நீங்கள் கொஞ்சம் போர்ஷன் வந்தாலே இந்த படத்துக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். தீபா மேம் உங்களுக்கும் ரொம்ப நன்றி. அண்டு கு கார்த்திக் சார் ப்ரோ ரொம்ப நன்றி. அதாவது பாடலுக்கு வந்து இட்டு காரணம் வந்து டியூன் சொல்லுவாங்க, அப்படிலாம் கிடையாது, வரிகள் தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து படத்துலேயே ரெண்டே சாங் தான் இருந்தது. பட் 2 சாங்குமே நல்லா பிடிச்சோம். ஒன்று டான் சாங்கு, ஆனந்த் சாரோட சாங்கு, அப்புறம் வந்து ஒரு ஆந்திரா பார்டரில் நடக்கிற ஒரு ஐட்டம் சாங் மாதிரி. ஆக்சுவலாக 2 சாங்குமே வந்து சூப்பராக வந்திருக்கு. கு கார்த்திக் சார் ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு. அப்புறம் படம் பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக்கில் வந்து ஆராத்தியா மேம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாண்டேஜில் வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 மினிட் 1.5 மினிட்ஸ் வரைக்கும் மியூசிக் மட்டும் போகிற மாதிரி இருந்தது. படம் ஃபுல்லாகவே ஒரு சேசிங் ஆக்ஷன் அப்படியே போகும்போது ஒரு ஏன் ஒரு சின்னதாக ஒரு சாங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டர் சார்கிட்ட கேட்டேன். முகுந்தன் சார் ஏற்கனவே கொஞ்சம் மெயினாக சொன்னது கொஞ்சம் பட்ஜெட்டாக இருக்குது, இது 3வது சாங்கு ஆட் ஆச்சுன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் வருமானு போது நான் அதெல்லாம் சொன்னேன் சார், அதெல்லாம் வேண்டாம் சார், நான் சாங் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பண்ணது தான் 3வது அந்த கிட்டார் சாங். ஆக்சுவலாக அது மாதிரி நான் வந்து ஒரு சில படத்துக்கு நான் பண்ணியிருக்கேன், மாண்டேஜ் வச்சு பண்ணி. அந்த குத்து படத்தில் என்னை தீண்டி விட்டாய், எங்கே இருந்தா என்ற படம் வந்து தென்னாவட்டு படத்தில், அது மாதிரி இந்த சாங் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். ஆக்சுவலாக அதில் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயும் ஒரு ஒரு அந்த சாங் போடல, ஏன்னா அது ஆல்மோஸ்ட் கிளைமேக்ஸ் எண்டில் வரும். அப்புறம் வந்து இந்த முகுந்தன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, சார் வாங்க சார், சார் முதல் படம் தான் சூப்பராக பண்ணியிருக்காரு. பலத்த கரகோஷம் கொடுங்க எங்கள் டேரக்டர். அதாவது ஒரு ஒரு படத்துக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருக்கு. ஆக்ஷன் இருக்கும், சேஸ் இருக்கும், அட் த சேம் டைம் வந்து ரொமான்ஸ் இருக்கும், காமெடி இருக்கும், எல்லாமே. அதாவது சாங்னா ஹிட், ஒரு கானா சாங் மாதிரி ஒன்று இருக்கும், ஒரு ஐட்டம் சாங்கு, லவ் சாங், எல்லாமே இருக்கு. ப்ரொடியூசர் கொடுத்த பட்ஜெட்டுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்சுவலாக தேங்க்யூ முகுந்தன் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்டு இந்த ஃபங்க்ஷன் ரொம்ப அழகாக நடக்கிறதுக்காக நம்ம பிஆர்ஓ சதீஷ் அவருக்கு நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க. மெயின் வந்து இந்த படத்தில் ஆர்ஆரும் நல்லா பேசப்படும், அதுக்கு சமீபா மேம் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆக்சுவலாக ஏன்னா இந்த பக்கம் நம்ம ஆனந்த் சார் ஆக்டிங் பற்றி சொல்லி ஆகும். அதாவது எனக்கு ரொம்ப மிகப்பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன் அவர் சாரோட. அதாவது நான் ஏஜ்லாம் சொல்ல மாட்டேன் சார், ஆனால் பாக்கியம் தான் சொல்லுவேன். ஏன்னா ராஜா சார் அவர் கூட அவரோட இதில் மியூசிக் பண்ணியிருக்காரு, அப்பா மியூசிக் பண்ணியிருக்காரு, ரகுமான் சார் மியூசிக் பண்ணி, எஸ் ஏ ராஜ்குமார் சார் மியூசிக் பண்ணியிருக்காரு, சிற்பி சார், எல்லாரும் பண்ணுற வரிசையில் நானும் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் சார், உங்க கூட ஒர்க் பண்ணுறது. ஆக்சுவலாக ஒரு பெரிய ஒரு ரொம்ப. ஸோ உங்களோட ஆக்ஷனுக்கு வந்து அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஒருத்தவங்க வரணும்னா அது வந்து சமீதா மேம் சூப்பராக சேலஞ்சிங்காக பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஸோ அது வந்து ரொம்ப இந்த நேரத்தில் நல்ல பலத்த கரகோஷம் கொடுங்க அவங்களுக்கு. ஆக்சுவலாக இந்த படத்தில் அப்பா பாடியிருக்காரு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஓப்பனிங் சாங் கேட்டிருப்பீங்க, அப்பாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப புது சிங்கர்ஸ்லாம் பாடியிருக்காங்க, எல்லாமே நல்ல பெரிய சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்றது, எங்கள் ப்ரொடியூசர் சார் ரொம்ப நன்றி சார். முதல் படம் எடுக்கிறீங்க சார், நான் சொல்கிறேன் சார், இதே சினிமாவில் நீ கண்டினியூஸாக மூவிஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்க சார். ஆக்சுவலாக அந்த அன்பு தான் சார் உங்களுக்கு. அதே பிரியாணி மறுபடியும் சொல்கிறேன், கவலைப்படாதீங்க. என்னன்னா அதாவது வேலூர்லேருந்து பிரியாணி கொண்டு வரது இயல்பு தான். ஆக்சுவலாக ஆற்காடுலேருந்து பிரியாணி கொண்டு வரது ஓகே தான். கவிஞர் சொன்ன மாதிரி எங்கள் மேலே எவ்வளோ அன்பு இருந்தால் அவ்வளோ பெரிய ப்ரொடியூசர் ஏசி ஆஃப் பண்ணிட்டு கொண்டு வர்றாரு பிரியாணி, ஏன்னா சூடாக இருக்கணும்னு சொல்லிட்டு 4 hours ஏசியே இல்லாமல் வர்றாருன்னா எவ்வளோ பெரிய மனிதர். ஆக்சுவலாக இது மட்டும் இல்லை, அதாவது இந்த படத்துக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ எல்லாமே அவர் பண்ணி கொடுத்தாரு. அவருக்கும் அரங்கம் நடந்த மாதிரி நல்லா பலக்காத்த கரகோஷம் கொடுங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். ஸோ மீடியா பீப்புள், ப்ரெஸ் எல்லாரும் இந்த படத்தை நல்லா பலமாக எழுதுங்க.
ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ என்னோட மேனேஜர் பிரசாத் ப்ரோக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வெற்றி வெற்றி ஜெயிக்கிறோம். தேங்க்யூ தேங்க்யூ. இந்த இன்னைக்கு விழா நாயகன் மதராஸ் மாஃபியா கம்பெனி ஸ்ரீகாந்த் தேவா அவர்கள். அவர் மிஸ்டேட்னு சொல்கிறதா, என் நண்பர்னு சொல்கிறதா, வாடா வாடா தோலான்னு சொல்கிறதா, என்னோட படங்களுக்கு வெற்றிக்கு பக்கவளமாக இருந்தவர். நன்றி சார். 2 பாட்டு சரி குத்து. குத்துக்கு அவரை விட்டா வேறு கெத்து வேறு யாருமே இல்லை. உடனே போட்டுருவார். நம்ம உடங்கெல்லாம் கம்போஸும் உட்காரோம், சிச்சுவேஷன் சொல்லுவோம், அடுத்த அரை மணி நேரத்தில் லிரிக்ஸோட டியூனோட வந்து சாங் வந்து உட்காந்துரும். மெலோடி சொன்னால் மட்டும் என் படத்துக்கு போட மாட்டார், ரொம்ப தயங்குவார். அது காரணம் சிவகாசி படம், அதில் ஒரு மெலோடி சாங் இருந்துச்சு. இது என்ன புது உறவா, உயிருக்கும் முதல் இரவா, நல்ல மெலோடி சாங்கு. சிவாஜி படத்திலேயே மற்ற பாட்டை விட ரொம்ப ரசிச்சு மியூசிக் பண்ணார். மற்ற வாடா வாடா தோலா, என்னத்தை சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒரு ரெகுலராக போட்டார். இது மட்டும் ரொம்ப ரசித்து போட்டார், படத்தில் இல்லை. வெக்ஸ் ஆயிட்டார். அதுக்கு அடுத்த படம் உட்காடுறோம், எல்லா பாட்டும் போட்டாச்சு. சார் சொல்லு ஒரு மெலோடி சார், மூஞ்சி செத்து போச்சு அவருக்கு. இவன் மெலோடி கேட்பான் வைப்பானா வைக்க மாட்டானா. அப்புறம் சார் ஃபாஸ்ட் பீட்லேயே போயிடலாமா சார்? இல்லை சார், எல்லாமே ஃபாஸ்ட் பீட்டில் இருக்குது, ஒரு மெலோடி போடுவோம். டியூன் வரல சார் அவருக்கு. எவ்வளோ சொன்னான், வரல. அதுக்காக ஒரு மெலோடி போட்டோம், அதுவும் ஃபாஸ்ட்டாக போட்டார். அதனால் நம்ம இடத்துக்கு மெலோடி போடுறதுன்னா போடவே மாட்டார், வைக்க மாட்டாங்கிற ஒரு நம்பிக்கை. ஆனால் இந்த படத்தில் சூப்பர் மெலோடி. அது 2 குத்துங்கிறது நம்ம ரெகுலர் குத்து. மெலோடி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ராசி பாருங்க, பாதியில் ஆஃப் பண்ணிட்டாங்க. அதையும் அவர் நினச்சிருப்பாரு இது நம்ம ராசியில் பேரரசு ராசி, அது பக்கத்தில் உட்காந்தனால மெலோடி கூட பாதியில் கட் பண்ணிட்டாங்கட்டு. நான் பண்ணல சார், அது என்னமோ. ஆனால் படம் சாங் நல்லா இருந்துச்சு. திருப்பி ஒரு நான் போட்டு கேட்டுறேன். ஆராதியா அத்தாடி, யாரா தீயா பேசுறது அப்படின்னா அது ஆராதியா. இன்னைக்கு உங்க ஸ்பீச் தான். நீங்க தீபாக்கெல்லாம் பயமுத்துவாங்க, நீங்க பயந்துடாதீங்க. நீங்க உங்களுக்கு என்ன போல்டா பேசுறதுக்கு ஆடு இல்லை. இப்போ அக்கா சினிமாவில் எல்லாருமே இப்படி பேசினா வாய்ப்பு போயிருமோ, அப்படி பேசினா அவங்க கூட மாட்டாங்களோ, இப்படி பேசினா அரசியல்வாதிகள் பிரச்சனை பண்ணுவாங்களோ, இப்படி பேசினா தேட்டர் கிடைக்காதோ, இப்படி அமைதியாகிறதே நாசமாக போச்சு சினிமா ஃபீல்டு. பேசணும், யாராவது பேசணும். வாய்ப்பு வருது வரல வச்சு செஞ்சிடணும். தமிழச்சி வரும்ல வீரம். ஆமாம், நம்ம நடிப்பில் காட்டுறமோ இல்லையோ, பேச்சில் அது தமிழச்சி நம்ம காட்டிடணும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நம்ம இயக்குனர்லாம் ஒரு ஹீரோ போகிறதுக்கு தமிழ் காரணம் பார்ப்பாங்க, ஒரு வில்லனை போகிறதுக்கு தமிழ் காரணம் பார்ப்பாங்க, துணை நடிகர்லாம் தமிழ் காரணம் இருக்குன்னு பார்ப்பாங்க, கதாநாயகி பார்க்க மாட்டோம். எந்த டேரக்டரும் அது வந்து நமக்கு யார் கரெக்டாக இந்த உலகத்துக்கு கதையாக இருக்குமோ கரெக்டாக இருக்குமோ அதை போட்டுருவாங்க. சீக்கிரம் நிறைய இயக்குநர்கள், தமிழ் இயக்குநர்கள் உங்களை அழைப்பாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க. சம்யுக்தா கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு, இந்த போலீஸ் கட்டப்பு ரொம்ப கரெக்டாக இருந்துச்சு, நல்லா ஆஃப்டாக இருந்தது. ஆந்திராஜுக்கு டப்பு கொடுக்குன்னா சாதாரண விஷயம் இல்லை. ரஜினி சாரே கொஞ்சம் திணறினார் பாட்ஷாவில்னா, கரெக்டாக பண்ணிது, வாழ்த்துக்கள். ஆந்திராஜ் சார் அதான் இப்போ திருப்பி அதே வருது. ஆமாம், சின்ன வயசில் பார்த்தனால ஞாபகப்படுத்திக்கிறேன் கொஞ்சம் நேரம். ரொம்ப வருஷம் ஆக்சுவலாக 30-40 தான் ஞாபகத்திட்டே இருக்கேன். ஆந்திராஜை வந்து அவர் ஃபஸ்ட்டு வில்லனாக நடிச்சுட்டு இருந்தார் நிறைய படங்களில்.
அவர் வில்லனாக பண்ண ஒரு படத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். சக்தி பராசக்தி. இங்கே குருநாதர் ராமநாதன் சார் படம். சக்தி பராசக்தியில் வில்லன் அவர் தான், ஹீரோவும் அவர் தான். ஆமாம். முதல்ல வில்லன் கலந்த ஒரு கதாநாயகன் படம் சக்தி பராசக்தி. அது நான் உதவி இயக்குனராக இருந்தேன். அதனால் சின்ன வயசுங்க அடிவிட்டு போச்சு. அடிவிட்டு போச்சு இப்போ. அதுக்கப்புறம் ஹீரோ ஆயிட்டார். கிழக்கு வெளுத்தாச்சு. ஆமாம். அதில் மியூசிக் வந்து தேவா சார். தேவா சார். இப்போ மியூசிக்கு இதில் அவர் தான் ஹீரோ. இதுலேயும் அவர் தான் ஹீரோ. இதில் மியூசிக் வந்து ஸ்ரீகாந்த் தேவா சார். நீங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா அவருக்கு மியூசிக் போட்டிருக்காரு. நீங்கள் குழந்தைய இருந்து வயசு வந்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் போட்டுக்கிறீங்க. எத்தனை தலைமுறை தான் பார்க்குறது ஒரு மனுஷன். அவர் நிறைய டைலாக்ஸ் 2 டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. டேரக்டருக்கு அவரே வசனம். வாழ்த்துக்கள் சார். எனக்கு ஆட்சி முக்கியமா கட்சி முக்கியமான்னு கேட்டால் எனக்கு ஆட்சி தான் முக்கியம். அதெல்லாம் நடைமுறை உண்மைகளை கரெக்டாக போட்டு சொல்லியிருக்கீங்க. அப்புறம் தீபாக்கா டைலாக்கு, நான் வேண்டாத தெய்வம் இல்லை, நான் போகாத கோயில் இல்லை, நான் பண்ணாத பூஜை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா சொல்லுவேன். போகாத கும்பாபிஷேகம் இல்லை, பிள்ளையார் சதுர்த்தி, சரஸ்வதி பூஜை, தீபாவளி எல்லாமே நிறைவாக கொண்டாடுவேன். நீங்கள் திருந்த மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த ரெவடிங்கெல்லாம் ரெவடி மட்டும் அரசியல்வாதின்னு சொல்கிறேன். பொண்டாட்டி வேண்டிய பொண்டாட்டி பூஜைலாம் பண்ணால் திருந்த மாட்டாங்க. பட்டாத்தான் திருந்துவாங்க. நம்மளே அவர் கதைப்படி பட்டு திருந்து வரவர். ஆந்திரா சார் வந்து வில்லனாக இருந்து ஹீரோ ஆகிட்டார். என்ன வில்லன் என்ன பிரச்சனைனா, ஆரம்ப காலத்தில் அசோகன் சார் சீரியஸ் வில்லன் அவர். அப்புறம் கொஞ்சம் காமெடி பண்ண ஆரம்பித்தார். காமெடி பண்ணதுக்கப்புறம் திருப்பி அவனால் அந்த சீரியஸ் வில்லன் பண்ணவே முடியல. கடைசி வரைக்கும் காமெடியன் தான். அதே மாதிரி தமிழ் ஃபீல்டுக்கு வில்லனால யார்? வில்லனால நம்பியார் தான். நம்பியார் தான். எம்ஜிஆர் படங்கள், சிவாஜி படங்கள்லாம் அவர் வந்தாலே பயமாக இருக்கும். அவர் கொஞ்சம் தூரல் நின்று போச்சு. பாக்கியராஜ படம் அதில் கொஞ்சம் ஹியூமர் பண்ணார். அதோட சீரியஸ் போச்சு. அதுக்கப்புறம் அவனால் சீரியஸான கேரக்டர் பண்ண முடியல. வர படம் காமெடியாக ஆயிடுச்சு. இந்த வில்லன்கள் வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசத்துக்காக ஒரு ஹியூமர் பண்ணும்போது அப்புறம் திருப்பி அந்த சீரியஸ் பண்ணவே முடியாது. மக்கள் திருப்பி சீரியஸ் பண்ண சிரிக்க ஆரம்பிச்சுடுவாங்க. அது மாதிரி ஆனந்தராஜ் சார் அப்போல்லாம் வந்தாலே பயமாக இருக்கும். வாட்ஸ்அப்லாம் என்ன மிரட்டி விடுவார். அவரையில கொஞ்சம் ஹியூமர் பண்ண ஆரம்பித்தார். அதோட முத்தி ஊற்றிட்டாங்க. ஆனந்தராஜ் வந்தாலே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க மக்கள்லாம். இப்போ இதுலேயும் அப்படித்தான். என்னதான் வில்லன் அப்படியே பணத்தை பண்ணாலும் குத்தாட்டம் போட்டாலும் சரி அதை வச்சு குத்துறாரு. நமக்கு பயமா வர மாட்டேங்குது. நம்ம ஆனந்தராஜ் குத்தி விளையாடுறாரு. அப்படியே அப்படியே கத்திய கழுத்தை அறுத்து அவர் துடைக்கிறாரு ரத்தத்துல. பயம் வந்துச்சு நம்ம ஆனந்தராஜ். ஏன்னா வில்லன் ஹியூமர் பண்ணிட்டாலே அவர் நம்மளால் ஆயிடுவார். குழந்தை என்ன பண்ணாலும் ரசிப்போம்ல, அது மாதிரி நாங்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் இந்த படத்துக்கு கரெக்டாக இருக்குது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸு, ஹியூமர் தான் தெரியுது. மதராஸ் மாஃபியா கம்பெனி. மாஃபியா கம்பெனி மதராஸ் மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்குது, மதுரையில் இருந்துச்சு, இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்குன்னு நினைக்கிறேன். மதுரை, திருச்சி, நிறைய எல்லாத்தையும் மாஃபியா கம்பெனி இருக்குது. இந்த படம் ஹிட்டுக்கு அப்புறம் நீங்கள் அடுத்து கோவை மாஃபியா கம்பெனி, மதுரை மாஃபியா கம்பெனி, அது ஹிட்டுக்கு அப்புறம் திருச்சி மாஃபியா கம்பெனி, இப்படி தொடர்ந்து மாஃபியா கம்பெனியா நிறைய கதைகள் இருக்கு. அது கரெக்டு தான். நான் இப்போ ஒன்று பண்ணுறேன், இந்த கோவை மாஃபியா கம்பெனி கூட நான் டேரக்ட் பண்ணிடுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த மாஃபியா கம்பெனி தலைவரே அவர் தான். ஆமாம்.
அவர் ரைட் ஹேண்டாக அவர் ஆனந்தாஸ் நடிப்பார். ஏன்னா ஒரு ஆள் வேணும்ல. கோவையில் கோவை தமிழ் பேசுறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அவரை விட்டா. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்குவோம் அவரை. என்னன்னா அவர் ஹியூமர் பண்ண விடக்கூடாது. அப்புறம் காமெடியன் ஆயிடுவார். இப்போயும் அப்படித்தான் இந்த இயக்குனர் மூந்தன் அவர்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங் ட்ரெயிலில் பார்க்கும்போது தெரியுது. இந்த கதை பிகினிங் இருந்து எண்டு வரைக்கும் ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் நல்லா தெரியுது. கண்டிப்பாக இந்த படம் வெற்றி அடையும். சைலா மேடம் நீங்களும் இப்போ நடிச்சிருக்கீங்க. திரும்ப நீங்கள் ரவுண்டு வரணும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.